ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், கடந்த 2 நாட்களாக மழை பொழிந்து வந்த நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பச்சலனம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? தென்மேற்கு பருவமழையின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தற்போது மேற்கு திசை காற்றின் வேகப்பாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5 மற்றும் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், 10ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிகபட்ச வெப்பநிலையானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 4 முதல் 6ஆம் தேதி, அதாவது 2 நாட்களுக்கு பார்த்தோம் என்றால் தமிழக, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த காரைக்கால் மற்றும் புதுவை தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் 2 முதல் 3 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இந்த வெயிலின் தாக்கமானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 5 முதல் 6ஆம் தேதி பார்த்தோம் என்றால் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 4 முதல் 6ஆம் தேதி பார்த்தோம் என்றால் வெப்பநிலை ஈரப்பதமும் இருக்கும், ஆனால் பெருமளவு மழையின் பாதிப்பு இருக்காது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் வானிலையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 4ஆம் தேதி வானமானது மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில பகுதிகள் மட்டுமே மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரையிலே 38 செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 5ஆம் தேதி பார்த்தோம் என்றால் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அது மட்டுமல்லாமல் வெப்பநிலை பொறுத்தவரையிலே 38 முதல் 39 அதிகபட்சமான செல்சியஸாக இருக்கக்கூடும் எனவும், 28 முதல் 29 செல்சியஸ் பொறுத்தவரை குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக கடலோர பகுதிகளில் 4ஆம் தேதி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. 5ஆம் தேதி மட்டுமே தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அப்பால் உள்ள வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்றுக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 5 முதல் 8ஆம் தேதி பொறுத்தவரை இந்த எச்சரிக்கை, அதாவது மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து 4 முதல் 8ஆம் தேதி வரை மேலும் எச்சரிக்கையான விடுக்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்கள் பொறுத்தவரையுமே தமிழகத்தில் லேசான மழை ஒரு சில பகுதியில் இருந்தாலுமே வெப்பநிலையானது 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம் என்றால் தென்மேற்கு பருவமழையின் எதிரொலியாக கடந்த 2 வாரங்களாகவே பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு பார்த்தோம் என்றால் இந்த வெயிலின் தாக்கமான சற்று அதிகரித்து காணப்படும். குறிப்பாக 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.